ஓய்வு வருஷம். அதிகாரம் 25. கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவது. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக. மோசேயின் நியாயப்பிரமாணம் ஓய்வு நாளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு வாரமும் 7வது நாள் ஓய்வு நாளாகும். கர்த்தர் ஓய்வு நாளை கனம் பண்ணி இருக்கிறார். வாரத்தின் ஓய்வு நாளைப் போல கர்த்தர் ஓய்வு வருஷத்தையும் நியமனம் பண்ணுகிறார். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் 6 வருஷம் தங்கள் வயலை விதைத்து தங்கள் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்க்க வேண்டும். 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் அவர்கள் தங்கள் வயலை விதைக்காமலும் தங்கள் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு வருஷம் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பமாகும். இது தேசத்திலே அறுவடை முடிவு பெறுகிற மாதம். யூதருடைய நாள்காட்டியின் பிரகாரமாக 7ஆம் மாதத்தில் ஓய்வு வருஷம் ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சேர்ப்பின் பண்டிகை முடிவு பெற்றவுடன் விதை விதைக்கும் காலம் ஆரம்பமாகும். ஓய்வு வருஷத்தின் போது இஸ்ரவேல் புத்திரர் சேர்ப்பின் பண்டிகையை ஆசரித்த பின்பு தங்கள் வயலிலே விதை விதைக்கக்கூடாது. அவர்கள் வசந்த காலத்திலே திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்கவும் கூடாது. வயலில் விதை விதைக்கவில்லை என்றால் அறுவடை இருக்காது. திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்கவில்லை என்றால் திராட்சை பழங்களும் பழுக்காது. இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு வருஷத்திலே தானிய அறுவடையையும் திராட்சைப்பழம் பறிப்பதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் வயலிலே விதை விதைக்காவிட்டாலும் அது தானாய் விளைந்த பயிராகும். தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடி என்பதற்கு நசரேய திராட்சை செடி என்னும் மாற்று பெயரும் உள்ளது. நசரேயருடைய தலைமயிர் சவரகன் கத்தி படாமல் வளர்ந்திருக்கும். அதுபோன்று இந்த திராட்சை செடியும் கழிக்கப்படாமல் வளர்ந்திருக்கிறது. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரமாயிருக்கும். ஓய்வு வருஷத்திலே விளைந்திருப்பது எல்லாம் அவர்களுடைய வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் கூலிக்காரனுக்கும் அவர்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் அவர்களுடைய நாட்டு மிருகத்துக்கும் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் ஆகாரமாய் இருக்க வேண்டும். 7ஆம் வருஷம் தேசத்தின் நிலங்களுக்கு ஓய்வு வருஷம். அந்த வருஷத்திலே அவர்கள் நிலத்திலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அறுவடையும் எதிர்பார்க்க கூடாது. 7ஆம் வருஷத்தில் விவசாய வேலைகள் எல்லாவற்றிற்கும் ஓய்வு கொடுத்துவிட வேண்டும். அந்த வருஷத்திலே வருஷாந்திர வேலைகள் எதுவும் நடைபெறக்கூடாது. வாரத்தின் ஓய்வு நாளின் போது ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருப்பது போல ஓய்வு வருஷத்தின் போது இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் நிலங்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும். தங்கள் நிலங்களுக்கும் திராட்சை தோட்டங்களுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் உயிருள்ள ஜீவராசிகளிடத்தில் அன்பாயும் கரிசனையாயும் இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் வாரத்தின் ஓய்வு நாளின் போது தங்கள் வீட்டு மிருகங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்காமல்
அதற்கு ஓய்வு கொடுக்கிறார்கள். அதுபோலவே அவர்கள் தங்கள் நிலத்தின் மீதும் கரிசனையாக இருந்து ஓய்வு வருஷத்தின் போது தங்கள் நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறார்கள். 7ஆம் வருஷத்தில் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு கானான் தேசத்திற்கு இருக்க வேண்டும். ஓய்வு வருஷம் ஆவிக்குரிய ஓய்வுக்கு அடையாளமாய் இருக்கிறது. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 5:28-29. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான நோவாவாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்கு உண்டான எல்லா வேலைகளிலும் நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலும் நம்மை தேற்றுகிறார். பூமி சபிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஓய்வு வருஷம் பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்க்க வேண்டும். 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் இருக்க வேண்டும். தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக.